வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். திடீர்னு ஜான்சனாக்கான க்ரௌன் ஜுவல் ஆப்பனண்ட்டை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டே நடந்திருக்குது. ESPNக்கும் WWEக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே நடந்திருக்குது. அண்ட் க்ரௌன் ஜுவலில் சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்ச்சில் என்ன நடக்க போகுது, கிட்டத்தட்ட ஒரு ஹீல் கேரக்டராக மாறிட்டு இருக்கும் ஜே உசோ அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க நண்பா. முதல் செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவல் 2025. இந்த க்ரௌன் ஜுவல் 2025 பொறுத்த வரைக்கும் WWE வந்து ESPNல டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ரசல் பிளாஸா ஒரு ஃப்ளாப்பான பேப்பர் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் பெரிய பெரிய மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியும் ரசிகர்கள் நினச்ச ஒரு நல்ல மேட்சை WWEயால் கொடுக்க முடியலை. அதனால் க்ரௌன் ஜுவலில் பெருசும் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த க்ரௌன் ஜுவலில் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா, செத் ரோலன்ஸ், CM Punk எனிமோர் நிறைய ரெஸ்லர்ஸை போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம அதில் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜான்சனாவுடைய ஃபோட்டோவை மெயினாக பார்த்தோம். ஜான்சனாவுடைய கிளாஸ் இன் பாரிஸ் ஆப்பனண்ட்டாக AJ ஸ்டைல் இருப்பார் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அது நடக்கலை. லோகன் பால் வந்து மோதிட்டார். AJ ஸ்டைலுக்கும் ஜான்சனாக்கான மேட்ச்சு இன்னும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் நடந்தால் நல்லா தானே இருக்கும், கடைசியாக இருக்கா நடந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை ஹாப்பினிங் பண்ணும் விதமாக இப்போ அஃபிஷியலி AJ ஸ்டைலுக்கும் ஜான்சனாக்குமான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் க்ரௌன் ஜுவல் பேப்பரில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி காய்ஸ், நேற்றுக்கு நிறைய ஃபேன்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, ஜான்சன் அண்ட் ரோமன் ரெயின்ஸோடைய ஃபோட்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதை பார்த்துட்டு ஒருவேளை ஃபைனலாக ரோமன் ரெயின்ஸுக்கும் சீனாக்கும் ஒரு மேட்சை வைப்பாங்களோ, ஏன்னா இவங்களுக்கும் நிறைய ஃபியூட் இருக்குது. இது வரைக்கும் ஜான்சனா ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணதே இல்லை. ஸோ அதை முடிவு கட்டுற மாதிரி ஒரு மேட்ச் வைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருந்தது. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரி இப்போ வேறுபடியாக இருக்கிறதுனால இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணாமல் இப்போ AJ ஸ்டைலுக்கும் ஜான்சனாக்கும் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஜான்சனா வந்து சோஷியல் மீடியாவில் தன்னுடைய ஓப்பன் சேலஞ்சிங் ஆப்பனண்ட்டாக நான் AJ ஸ்டைலை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அவர் வந்து AJ ஸ்டைலை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு போல் போட்டிருப்பார். அதுக்கு AJ ஸ்டைல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரி நான் க்ரௌன் ஜுவலில் ஒன்றை எதிர்த்து மோதுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பார். நம்ம ஜான்சனா வந்து சேலஞ்ச் பண்ண AJ ஸ்டைல் அக்செப்ட் பண்ணிட்டார். ஜான்சனா க்ரௌன் ஜுவலுக்கு இடைப்பட்ட ராஸ் மேட்டோன் எதுலேயுமே வரமாட்டார், டேரெக்ட்லி க்ரௌன் ஜுவலில் தான் வருவார். ஸோ அப்படிப்பட்டவர் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ராக்கோஸ் மேட்டோனுக்கு வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் இப்படி ட்விட்டர் வழியாக பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த சேலஞ்சிங்கை இப்போ AJ ஸ்டைல் அக்செப்ட் பண்ணனால க்ரௌன் ஜுவலில் AJ ஸ்டைலுக்கும் ஜான்சனாக்குமான நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்தோம்ல அந்த ட்ரீம் மேட்ச் இப்போ அது ஹாப்பினிங் ஆகிருக்கு. இது அஃபிஷியலி ஒரு போஸ்டர் மூலயமா Triple Hம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. WWE வந்து ESPN மாறினதுக்கப்புறமா பெரிய சர்ப்ரைஸ் வந்து ரசல் பலூசாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி Triple H சொன்னார். பட் ஆனால் ரசல் பலூசா ஒரு ஃப்ளாப்பான பேப்பர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி மேட்ச் கார்டு நடந்தது எல்லாமே நல்லா தான் இருந்தது. எல்லாமே ஃப்ளாப் ஆகுறதுக்கு காரணம் அப்படின்னு எல்லாருமே யாரை சொல்கிறாங்கன்னா Triple H தான். ஏன்னா பேசாமல் போயிட்டு இருந்த பேப்பரிவை நீங்கள் பெருசாக எதிர்பாருங்க, பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனை தூண்ட வச்சுட்டாங்க. அதாங்க ஒரு படம் சுமாராக இருக்கும், ஆனால் அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக கொடுக்க வச்சு சுமாராக இருக்கிற படத்தையும் மோசம்னு சொல்ல வச்சுருவோம்ல, அந்த மாதிரி ரசல் பிளாஸா ஒரு நல்ல பேப்பரையும் மேட்ச் கார்டெலாம் நல்லா தான் இருந்தது, நல்லா தான் கொடுத்தாங்க ஓரளவுக்கு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் அதிக வைங்கன்னு சொன்னதுனால அந்த ESPN ஷோவே பார்த்தீங்கன்னா இப்போ ரசல் பலூசாவை வந்து நாங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு WWE கொடுக்கல, நாங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஷோ இல்லை அப்படிங்கிறத அவங்களே ஓப்பனாக சொல்லி அந்த ஷோக்கு கிரேடு கொடுப்பாங்க, அதுக்கு C கிரேடு கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்த AEW சூப்பர் ஸ்டார் ரிக்கோஷிட் வந்து ரசல் பிளாஸாக்கு C கிரேடா, நாங்கள் A கிரேடு வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி AEW இது வரைக்கும் C கிரேடு நிறைய பேப்பர்லாம் வாங்கினது கிடையாதுங்க. ஆனால் WWE முதல் பேப்பரையே C கிரேடு என்னதான் சொல்ல. இதுக்கு முன்னாடி WWE டெலிகாஸ்ட் பண்ண முன்னாடி ESPN வந்து AEWயும் அவங்க பேஜில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே ஏபின்னு தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இது C-யை தாண்டி இருக்குது. முதல்ல WWE வந்து நீண்ட நாளுக்கு அப்புறமா ESPNல டெலிகாஸ்ட் பண்ணுற ஷோ வந்து C கிரேட் வாங்கியிருக்குது. இது என்னத்தை சொல்ல. இதனால் இதுக்கப்புறமா வர போகிற ஃப்யூச்சர் பேப்பரிவை Triple H வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து கன்சல்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த பேப்பரி வர க்ரௌன் ஜுவல் அதை கொஞ்சம் நல்லா கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். ஜே உசோடைய ஹீல்டன் தனத்தை இந்த வாரம் ராலே WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டிங் மூலிமா காட்டிட்டாங்க. ஜே உசோ ஜிம்மி உசோவை இப்போ மதிக்கிறதில்லை. அண்ட் LA Knight அடிக்கட்டு போனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜுக்கு போயிருப்பார்.
அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ் வந்து ஜே ஊசோவுக்கு அட்வைஸ் பண்ண வந்திருப்பார். ஆனால் ஜே ஊசோ வந்து முழுக்க டார்கெட் பண்ணி பார்த்தது அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில். ஆக்சுவலி இப்போ அவருக்கு டைட்டில் ஆசை மறுபடியும் வந்துருச்சு. கோடி ரோட்ஸுக்கிட்ட இருக்க அன்டிஸ்பியூட்டட் டைட்டில், நான் டைட்டில் இழந்துட்டேன், நீ இன்னும் டைட்டில் வச்சுருக்கல அப்படிங்கிற எண்ணம் வருது போல இருக்குது. ஏன்னா கோடி ரோட்ஸ் அவ்வளோ பேச்சு பேசியிருப்பார். ஆனால் கொஞ்சம் கூட அதை கவனிக்காமல் முழுக்க அவர் பார்த்தது அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில். கூடிய சீக்கிரம் ஜே ஊசாவும் விலைக்கு வருவார் போல இருக்குது. விஷன் டீமில் அடுத்த ஆள் ரெடியாக இருக்கார் போல இருக்குதே. அண்ட் காய்ஸ், சர்வைவர் சீரிஸ் வார் கேமில் என்ன நடக்கும், ஜே ஊசோட ஹீல்டன் தானோ ஓஜி பிளட் லைன் சேருமா, இதை பற்றி நம்ம ரெஸ்லிங் கிங் ஓஜி சேனலில் இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேற்றுக்கு ராவுடைய மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளேவை ஆஸ்கா முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் திரவம் இருக்குல்ல, அதை ஸ்ப்ரே பண்ணி விட்ருப்பாங்க. ஆக்சுவலி ஈயோ ஸ்காய் அண்ட் ஆஸ்காவோடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ அஃபிஷியலி பிரேக்கப் ஆகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ளே ஒரு பகையும் உண்டாக்கிட்டாங்க. இதை பேக் ஸ்டேஜில் ஈயோ ஸ்காய் பார்த்தீங்கன்னா குமுறு அழுதுருக்குறாங்க. அதை ஒரு வீடியோ எடுத்து தானே பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈயோ ஸ்காய் ஆஸ்காவை பற்றியும் கேரி ஜெயினை பற்றியும் அவங்க பண்ண துரோகத்தை பற்றியும் பேக் ஸ்டேஜில் அழுது புலம்பி ஒரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கணுன்னா டபிள்யூடைய அஃபிஷியல் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் காய்ஸ், நம்ம ரியா ரிப்ளே முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த நீல கலர் திரவமா பச்சை திரவமா அதில் முழுசாக குளிச்சிருப்பாங்கல்ல. பேக் ஸ்டேஜில் எல்லாருமே பார்த்து இவங்களை அவதாரம் மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆஸ்காவோட வாய் என்ன அவ்வளோ ஸ்ப்ரேயை உறிஞ்சு விற்கிற குடமா? ஏன்னா பாருங்களேன், ரியா ரிப்ளேயுடைய கையிலேருந்து முகத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் திரவம் பட்டிருக்குது. ஏன் நாக்கில் கூட பட்டிருக்குது, பல்லில் கூட பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஆஸ்கா வந்து ஒரு ஸ்ப்ரே மிஷின் மாதிரி போல இருக்குது. உடம்பு முழுக்க அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டாங்க. அப்படி பாருங்களேன், பார்க்கறதுக்கே நம்ம மாமி ரியா ரிப்ளே வந்து ஒரு அவத்தார் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவத்தார் குட்டியாக மாறிட்டாங்க போல இருக்குது. பார்க்க அப்படி என்ன தோணுது. இந்த வருடம் கிரவுன் ஜுவலை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூ மெயினாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு மேட்ச்னா அது கோடி ரோட்ஸ் வெர்சஸ் செத் ரோலன்ஸ்க்கான ஒரு டைட்டில் வெர்சஸ் டைட்டில் மேட்ச். இந்த மேட்சை வந்து டபிள்யூபிள்யூ மத்தியில் வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க. நிறைய ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த மேட்ச் வந்து ஒருவேளை ஒரு டைட்டில் வெர்சஸ் டைட்டில் மேட்சாக இல்லாமல் வின்னர் டேக் ஆல் மேட்சா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இதில் வின் பண்ணுறவங்களுக்கு 2 டைட்டில் கிடைக்க தான் போகுது. ஆனால் 2 வேர்ல்டு சாம்பியன் ஆக போகிறது கிடையாது. இதில் வின் பண்ணுறவங்க கிரவுன் ஜுவல் சாம்பியன் அண்ட் வேர்ல்டு சாம்பியனாக இருக்க போகிறாங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா போன வருஷமும் இது தான் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டு சாம்பியன் வெர்சஸ் 100 சாம்பியன் மேட்ச் நடக்கும்போது வின்னர் ஃபார் த கிரவுன் ஜுவல் சாம்பியன் அண்ட் இன்னொரு வேர்ல்டு சாம்பியன். போன வருஷம் கோடி ரோட்ஸ் வச்சுருந்தனால அவர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அண்ட் கிரவுன் ஜுவல் சாம்பியன். அதே போல் இந்த வருஷமும் வின் பண்ணுறவங்களுக்கு 2 டைட்டில் கிடைக்க தான் போகுது. ஆனால் இது வின்னர் டேக் ஆல் கிடையாது. வின் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு டைட்டில் கிடைக்கும். அதுவும் அந்த ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும். செத் ரோலன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை நினைக்கிறேன், 4 தடவையா 3 தடவையா டபுள் சாம்பியனாக இருந்திருக்காரு. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா டபுள் சாம்பியன் ஆகிற வாய்ப்பு கிரவுன் ஜுவலில் கிடச்சிருக்குது. ஏன்னா இது வரைக்கும் செத் ரோலன்ஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான நடந்த மேட்ச்சில் ஒரு தடவை கூட பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து கோடி ரோட்ஸை பீட் பண்ணது கிடையாது. அது விட்ட குறை தொத்த குறையாக ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அதை முடிவுக்கு கொண்டு வர மாதிரி இந்த வருஷம் கண்டிப்பாக கோடி ரோட்ஸை பீட் பண்ணி கிரவுண்ட் ஜுவல் சாம்பியன் அண்ட் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனோட இந்த வருஷம் கிரவுண்ட் ஜுவலில் செத் ரோலன்ஸ் முடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்ப்பா செத் ரோலன்ஸ் ஜெயிப்பார், கோடி ரோட்ஸ் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் ஆல்ரெடி 3 தடவை வந்து செத் ரோலன்ஸை பீட் பண்ணிட்டாருங்க. ஆனால் செத் ரோலன்ஸ் ஒரு தடவை கூட கோடி ரோட்ஸை பீட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் செத் ரோலன்ஸ்ட்டு இப்போ விஷன் டீம் இருக்குது. செத் ரோலன்ஸை ஸ்ட்ராங்காக காட்ட ட்ரிபிள் ஹெச் இருக்கார். கோடி ரோட்ஸை காட்டில அவர் வந்து செத் ரோலன்ஸை தான் மெயினாக பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது செத் ரோலன்ஸ் தான் அகெயின் இந்த தடவை சாம்பியன் ஆகி டபுள் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் போன வருஷமே பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டார். போன வருஷம் வின் பண்ணவர் மீண்டும் வின் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, அது வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு பதிலாக செத் ரோலன்ஸ் வந்து கிரவுன் ஜுவல் சாம்பியன் ஆனால் அது நல்லா இருக்கும். ஸோ டபிள்யூபிள்யூடைய அந்த பார்வை அப்படிங்கிறது நம்ம செத் ரோலன்ஸ் பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இப்போ நடக்க போகிற கிரவுன் ஜுவலில் கோடி ரோட்ஸ் செத் ரோலன்ஸ் அந்த டைட்டில் வெர்சஸ் டைட்டில் மேட்ச் வின்னர் டேக் ஃபார் த கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குல்ல, அது சர்வைவர் சீரிஸ் வார் கேமுக்கான ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இதுக்கப்புறமா வார் கேமில் டீம் கோடி வெர்சஸ் டீம் செத்ரோலஸ் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிற வார் கேமுக்கான ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.